தமிழர் திருநாள் சிறப்பு வழிபாட்டுக்கு வருகை தந்து இந்த வழிபாட்டை நடத்த இருக்கின்ற அருள்பணி ஏ அருண் ஜபஸ் ஆல்பர்ட் சிஎஸ்ஐ மண்டலூர் குருசேகரத்தின் ஆயர் அவர்களையும், அருள்பணி எஸ் சாமுவேல் ஜபகுமார் சிஎஸ்ஐ மெல்ரோசாபுரம் குருசேகரத்தின் ஆயர் அவர்களையும் உடன் இணைந்து வந்திருக்கின்ற அருமையான மெல்ரோசாபுரம் சார்ந்த வாலிப பிள்ளைகளையும் குழுவினர் அன்புடன் சிஎஸ்ஐ கிங்டம் ஆஃப் காட் சைதாப்பேட்டை சிஸ்டர் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். முழு மனதோடு ஆண்டவரின் ஆளுமையோடு வழிபாட்டில் பங்கேற்கும்படியாக உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது வந்திருக்கின்ற ஆயர்கள் பெருமக்கள் அவரிடத்தில் இந்த வழிபாட்டை நான் முழுமையாக கையளிக்கின்றேன். அவர்கள் பொறுப்பேற்று வழிபாட்டை நடத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடி பொங்கல் திருநாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு வெளிப்பாடாக சிறப்பாக நம்முடைய கிங்டம் ஆஃப் காட் திருச்சபையிலே ஆயர் திரு ஜபராஜன் அண்ணன், அக்கா, குழந்தை மற்றும் இந்த திருச்சபை இறை மக்களோடு இணைந்து நானும் திரு சாமுவேல் செல்வகுமார் ஆயர் அவர்களும் மெல்ரோசாபுரம் குருசேகரத்துடைய இளைஞர்களும் இணைந்து கொண்டாடுவது உங்களோடு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் இந்த தமிழர் திருநாள் மக்கள் விழா, இதில் யார் முதன்மைப்படுகிறார்கள் என்றால் யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்கள் முதன்மைப்படுகிறார்கள். உழவர்களை போற்றுவது, உழவர்களுடைய உழைப்பை நாம் இப்போது அங்கீகரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய செயலை தான் இந்த பொங்கல் திருநாள் முன்வைக்கிறது. இங்கே கடவுள் உழைப்பதற்கான ஆற்றலை கொடுத்தார். உழைக்கின்ற மக்களை போற்றுவதும் அவருடைய உழைப்பை நாம் நுகர்கிறோம் என்ற உணர்வை வெளிப்படுத்துகின்ற இந்த விழாவில் முக்கியமாக தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியராய் அந்த கல்லூரிக்கான அழுத்தங்களை கொடுத்து அந்த கல்லூரியில் பல 100 ஆயர்கள் உருவாவதற்கு, மக்கள் சிந்தனையோடு உருவாவதற்கு வழிவகைத்திட்ட பேராசிரியர் அருள் திரு கேப்லஸ் அப்பாவு அண்ணன் அவர்கள், எல்லோரோடும் பரட்டை என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற மக்கள் இறையிலை வடிவமைத்த சிந்தனையாளரை நாம் கொண்டாடுவதும் அவருடைய வழிபாட்டை பயன்படுத்துவதும் மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. ஏனெனில் அவர்தான் திருச்சபை என்பது ஏழை மக்களுக்கானது, திருச்சபை என்பது ஏழைகள் அற்றதாக இருக்கக்கூடாது என்பதை அவருடைய சிந்தனை ஓட்டத்தில் மக்கள் இறையலை வடிவமைத்து கொடுத்தார். ஒருவேளை ஏழை மக்கள் எப்படி பாடுவார்கள், ஏழை மக்கள் எப்படி பேசுவார்கள், இவர்கள் பேசுவதெல்லாம் பிறரால் இலக்கணம் இல்லை என்று தள்ளிவிடப்படுகின்ற சூழலில் அவர்கள் மொழியில் பேசுவதும், அவர்கள் மொழிதான் மூத்த மொழியான தமிழின் இலக்கணம் என்பதை மிக தெளிவாக கிறிஸ்துவ சமூகத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைய சூழலில் பல 100 ஆயர்கள் மக்கள் இறையியல் சிந்தனையோடு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அச்சாணியார் எங்களின் பேராசிரியர் எப்போதும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி எங்களுக்குள் இருக்கிறது. ஒருவேளை எங்கள் பேராசிரியை நாங்கள் இறுதி ஆண்டு மாணவர்களாய் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு பின் வருகின்ற தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய ஆயர்களும் அவரை அதே கண்ணோட்டத்தோடு அவர் விட்டு சென்ற அந்த மக்கள் இறையிலை கொண்டு சேர்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியானது. இன்னும் எங்களுக்கு இதிலே ஒரு பெரிய பெருமை என்னவென்றால், அவருடைய மகள் அக்கா அவர்கள், மீனா அக்கா அவர்களோடும் அண்ணனோடும் இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மனித வாழ்வை, மனுக்குலத்தை, மனித நேயத்தை எங்களுக்குள் வித்திட்டு சென்றவர். அவருடைய சிந்தனை ஓட்டம் இன்னும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்திற்கு
கொடுத்திருக்கின்ற அவருடைய மகளோடு இணைந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்பது மிகுந்த பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வேளையில் அண்ணன் அவர்களை நாங்கள் மகிழ்வோடு பார்க்கிறோம். அவருடைய மக்களியல் இறையல் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மறைந்து போனாலும் அவர் இறையல் வாழும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இறைவன் மக்களோடு வாழ்கின்றவர்களை வாழ வைக்கிறார். மக்கள் சிந்தனைகளை வளர்த்தெடுக்கிறார். அந்த வளர்த்தெடுப்பில் இந்த வழிபாடு இணைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சி கொள்கிறோம். இறைவன் தாமே இந்த வழிபாட்டை வழிநடத்தி நமக்கு நிறைவுள்ளதாய் மாற்றி தருவார். சாமி, எங்களையும் நாம் பார்க்குற எல்லாத்தையும் படிச்ச பெற்றவரான கடவுளே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லிக்கிறோம். படைப்பையெல்லாம் பாங்கா படைச்சு நீங்க அதை பத்திரமா பார்த்துக்க சொல்லி பொறுப்பு கொடுத்தீங்க. இந்த பொறுப்பு மறந்து நிற்கிறோம் சாமி. இந்த பாலுக்கு இன்னும் பாதிக்க கூடாதுன்னு எங்க பாசமுள்ள விவசாயிகள்லாம் ரொம்ப பரிதாபப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. தமிழர் திருநாளான இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி எங்க பொறுப்பை உணரவும் நீங்க தந்து உலக பாதுகாக்கவும் உதவி செய்யும். எங்க எல்லாத்தையும் ஆசீர்வதியும். எங்க பெற்றவரால் கடவுளை உமகள் இயேசுசாமி மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிறோம். ஆமென். எல்லாருமா சேர்ந்து நம்ம கரைகளில் இருக்கிற பாடுவதால முதல் பாட்டு ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாமாக, அவர் நம்ம தெய்வம் தான் கும்பிடலாமாக பாடல எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆண்டவர் இயேசுவை கும்பிடலாமாக, அவர் நம்ம தெய்வம் தான் நம்பிடலாமாக, அவர் நம்ம தெய்வம் தான் நம்பிடலாமாக. ஆனந்த மழைவோம் அன்பான இறைவோம், ஆண்டவர் செய்துவோம் மனசார தொழுவோம், ஆண்டவர் பெருகும் மனசார
சரி, சனமும் வந்தாச்சு, சாமியும் அழைச்சாச்சு, அப்புறம் என்ன? சாமி கும்பிடுறது. சரி, அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிட்டுலாமா? கும்பிடுவோமே. வாங்க. பெத்தவரே, உலகத்தை படைச்சவரே, பெத்தவரே, உலகத்தை படைச்சவரே, அம்மையப்ப அத்தனைக்கும் ஆண்டவரே, உம் பாதம் வணங்குவோம். அம்மையப்ப அத்தனைக்கும் ஆண்டவரே, உம் பாதம் வணங்குவோம். மூத்தவரே, மீட்டெடுக்க வந்தவரே, மூத்தவரே, மீட்டெடுக்க வந்தவரே, கனிவாய் வந்தெடுத்த பாலகரே, உம் பாதம் வணங்குவோம். கன்னிமாரி பெற்றெடுத்த பாலகரே, உம் பாதம் வணங்குவோம். சுத்தத்திரு ஆவியாரை சூரியரே, சுத்தத்திரு ஆவியாரை சூரியரே, புதுமையற்று தரும் ஆவியாரே, உம் பாதம் வணங்குவோம். ஒத்துமை கத்து தரும் ஆதியாரே, உம் பாதம் வணங்குவோம். ஆத்துக்குள்ள புது தண்ணி சாமி அருளாதா, அதுக்குள்ள புது தண்ணி சாமி அருளாதா, ஊத போக்கும் ஜீவ தண்ணி சாமி அருளாதா, காவ ஊத்த போக்கும் ஜீவ தண்ணி சாமி அருளாதா, சுத்தனை பொங்க சோறு சாமி அருளாதா, சுத்தனையே பொங்க சோறு சாமி அருளாதா, நித்தம் போக்கும் ஜீவ சோறு சாமி அருளாதா, பசிய நின்ற போக்கும் ஜீவ சோறு சாமி அருளாதா, காத்துல நீ தென்ன காத்து சாமி அருளாதா, காத்துலடி என்னலாத்து சாமி அருளாதா, மொத்த சுக்கும் வீசுகாத்து சாமி அருளாதா, உலகம் மொத்தத்துக்கும் வீசுகாத்து சாமி அருளாதா, முத்தி போன சொர்க்க நாங்க சாமி அருளாதா, முத்தி போன சோரக்கானாங்க சாமி அருளாதா, சீர்த்தெடுத்து வெறுப்பவர் நீயே அருளாதா, உடைச்சு விட்டெடுத்து வெறுப்பவர் நீ அருளாதா, நெஞ்சிமுள்ளே வெறுஜனோ சாமி அருளாதா, நெஞ்சுக்குள்ளே வெறுஜனோ சாமி அருளாதா, நெஞ்சு முத்தி கதை எடுப்பவர் நீயே அருளாதா, எங்க நெஞ்சு கொத்தி காலை எடுப்பவர் நீ அருளாதா, கை போல காணப்பயிறு சாமி அருளாதா, கை போல காணப்பயிறு சாமி அருளாதா, குழுங்க வைக்கும் விவசாயி சாமி அருளாதா, குழுங்க வைக்கும் விவசாயி சாமி அருளாதா, விருந்தியெல்லாம் வருகிறாள் சாமி அருளாதா, விருந்தியெல்லாம் வருகிறாள் சாமி அருளாதா, விழி வைக்கும் விவசாயி சாமி அருளாதா, விளைய வைக்கும் விவசாயி சாமி அருளாதா, உயிரிழந்து வந்தவரே சாமி அருளாதா, வந்தவரே சாமி அருளாதா, பேரெடுத்து போற்றி செய்கிறோம் சாமி அருளாதா, பேரெடுத்து போற்றி செய்கிறோம் சாமி அருளாதா. லஸ்ஸி, உன் மாஸ்க் எங்க? ஐயையோ, அக்கா நான் மாஸ்க் எடுத்துட்டு வரவே மறந்துட்டேன். இந்த கொரோனாவுக்காக மாஸ்க் போடுறதுனால ஒரு நல்ல விஷயம். கொட்டாய விடுறது, அடுத்தவங்களை பார்த்து முணுமுணுக்கிறது, நக்கலா சிரிக்கிறது, எதுவுமே
ட்விட்டரில் ஹேஷ்டேகையும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸும் போஸ்ட்டும் போட்டோமே. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. சந்தோஷமோ துக்கமோ கோபமோ குமுறலோ கைபேசி பதிவோடவே நின்றுடுது. அப்ப நாமளும் குத்தவாளிங்க தானோ? அதுல என்ன சந்தேகம்? நாமளும் குத்தவாளிங்க தான். நாம செஞ்ச குத்தங்களை அடிக்க செஞ்சு அதை விட்டுட்டா மட்டும்தான் சாமி கிட்ட இன்னும் நெருக்கமா சேர முடியும். குத்தத்தை உணர்ந்த நாம சாமி கிட்ட சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கிடலாம். அஞ்சி அஞ்சி சனம் அடிமையாயிருக்கும் போது அநீதி எதிர்த்து பேசாம எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் தானே சாமி குத்தவாளி குத்தவாளி. தெய்வமே உன்னை விரோதிச்சு குத்தம் செஞ்சோமே பாவ சென்று விழுந்தோமே சொந்த பந்தத்தை ஐயோ விரோதிச்சு நீங்க செஞ்சோமே நீச செந்தில் விழுந்தோமே எப்படி நடந்து ஐயோ வெளிச்சம் பிறந்து திருத்தனமா பாவ தீர விழுந்தோமே பெற்றவரின் உங்க பேர சொல்லியும் அப்பு செஞ்சோமே பாவ குப்பையானோமே இயேசுநாத பேரால இரக்கம் காட்டி மன்னிப்பாய். நேசத்துயாவியே பேசவை மனசாட்சியாய் உத்தமரின் சேவகோம் நித்தம் செய்ய வேணுமே மத்தவர மன்னிக்கும் மனசு வர வேணுமே ஒரு வழியா நம்ம குத்தத்தை எல்லாம் சாமி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டாச்சு. மன்னிப்பை முழுசா பெறதுக்கு இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று இருக்கு. எனக்கு தெரியும், காணிக்க செலுத்தது அதானே. இல்ல இல்ல, நம்ம இயேசுசாமி காணிக்கையோ நம்ம பலியையோ விரும்புறதில்லை. நம்ம நொறுங்குற இதயத்தையே விரும்புறது. காணிக்கையை செலுத்துறதுக்கு முன்னாடி மத்தவங்க நமக்கு எதிராக செய்யற குற்றங்களை மன்னிக்கணும். அதுக்கு பிறகே நம்ம காணிக்கை செலுத்தணும்னு சாமி சொல்லி கொடுத்துருக்காரு. நாம மத்தவங்க செய்யற பாவத்தை மன்னிச்சாதான் நாம செஞ்ச பாவமும் மன்னிக்கப்படும். நம்ம இயேசுசாமி இதை சொன்னது மட்டும் இல்ல, சிலுவையில் அதை செஞ்சோம் காமிச்சிருக்காரு. குத்தம் உணர்ந்த நாம மன்னிப்பை பெற்றுக்கிடலாம். சொத்தனை எல்லாத்தையும் உண்மையா உனக்கு மனசு வந்து சாமி உங்ககிட்ட வந்தோமே நீங்க மனசிறங்கி தந்த மன்னிப்பை பெற்றுவிட்டோமே.
குற்றத்தை மன்னித்து குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பையும் கேட்டாச்சு. திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை படிப்போமா? மத்தேயு 11 வசனம் 28 30 படிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி மத்தேயு என்பவர் நற்செய்தி நூல் அதிகாரம் 11 திருமொழிகள் 28 முதல் 30 வரை. மத்தேயு என்பவர் நற்செய்தி நூல் அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 முதல் 30 வரை. இயேசு தரும் இளைப்பாறுதல். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்துக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மாற்றி. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த சிறப்பான ஒரு வழிபாட்டிலே பங்கு பெற்றிருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். குறிப்பாக அறிமுக உரையிலே இந்த தமிழர் திருநாள் உழவர் திருநாளை குறித்த ஒரு முகமை கொடுக்கப்பட்டது. நாம் ஏன் இந்த தை திருநாளை, தமிழர் திருநாளை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் உழைப்பை வலியுறுத்தி உழைத்திருக்கின்ற இறைவனை போற்றுகின்ற ஒரு நாளாகத்தான் கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கிற நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு நமக்கு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வண்டலூர் குருசேகரத்தின் ஆயரும் நம்முடைய பேராயத்தின் சமூக நல கரிசனை வாரியத்தினுடைய இணை இயக்குநருமான அருள் ஜேபஸ் ஆல்பர்ட் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் சார்பாக கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அருமை அண்ணன் அதுக்கு ஜெவராஜன் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மக்கள் இறையை கற்றுக் கொடுத்த ஆசானின் வார்த்தைகளோடு உங்களோடு இருப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கவிதை அவருடைய கவிதையை நான் சொல்லி தொடங்குகிறேன். நாடா தமிழகம் காடா, சில நரிகளும் வசித்திடும் வீடா, கோடா இடிதகை மூடா, அட பொங்கல் உனக்கு ஒரு கேடா என்ற ஒரு கவிதையை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் இன்று தமிழகம் தன்னுடைய தமிழ் மரபை விட்டு வெகு தூரம் பயணிக்கின்ற ஒரு சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய நோக்கம் சிதைந்துவிட்டது. தமிழ் மரபினுடைய அழுத்தம் மாறிவிட்டது. ஏனென்றால் ஒரு நிகழ்வை ஒருவர் சொல்ல கேட்டு நான் உங்களோடு சொல்கிறேன். ஒரு முறை ஒரு காவல் நிலையத்துக்கு புதிய கண்காணிப்பாளர் வருகிறார், ஆய்வாளர் வருகிறார். அந்த ஆய்வாளர் மாலை 4 மணிக்கு எப்போதும் ஒரு போலீஸ் ஒரு இடத்துக்கு பாராக போகலாம். எப்போவுமே வழக்கமாக மாலை 4 மணிக்குனா அந்த இடத்துக்கு பாராக போவாங்க. எதுக்காக போகிறாங்க, ஏன் அந்த காவல் கண்காணிப்பு போகிறாங்கன்னு யாருமே தெரியாது. அது என்ன கண்டுபிடிக்கலான்ட்டு அந்த ஆய்வாளர் முயற்சிக்கும் போது அவர் கண்டுபிடித்த செய்தி, அங்கே 4 4:30 வரை போலீஸ் போய் நிற்பாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு அதை குறித்து பல இடத்துல கேட்கும்போது, இல்லை நாங்களும் பல ஆண்டாக அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம், கரெக்டாக அந்த 4 மணிக்கு அந்த இடத்துக்கு போய் நாங்கள் நிற்போம், ஒரு அரை மணி நேரம் நின்று வந்துடுவோம். என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போது அதில் கண்டுபிடிச்ச செய்தி என்னன்னா, ஒரு முறை நேரு அவர்கள் அந்த பகுதிக்கு வந்து ஒரு ரோஜா செடி வச்சார். அந்த ரோஜா செடி வர வேண்டும் என்பதற்காக ஒரு காவல் துறையை அங்கே பணியமர்த்தி அதை தண்ணி ஊற்றி வளர்ப்பு செஞ்சாங்க. ஆனால் அந்த ரோஜா செடி காணாமல் போச்சு. ஆனால் அந்த காவல் மட்டும் அங்கே நடக்கும். தினத்தினம் அந்த காவலுக்கு போயிட்டு வருவாங்க, எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ நோக்கம் இல்லாமல் போய் இன்று நாம் சில விஷயங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் இடத்துல சொன்னார், என்ன ஏன் இப்போ கிறிஸ்தவங்களா எதுக்கு இந்த பொங்கல் விழா கொண்டாடுறீங்க,
நம்மளும் வந்து பொங்கல் வைக்கணுமா, அது என்ன நல்லா இல்லையே அப்படின்னும் போது நான் அவரோடு சொல்லியிருந்த செய்தி, இது வந்து மதம் சார்ந்த விழா அல்ல, இது நம்முடைய தமிழ் இனம் சார்ந்த விழா. ஏனென்றால் இந்த விழாவில் யாரெல்லாம் உழைக்கிறோமோ அந்த உழைப்பாளர்களை நாம் போற்றுகிறோம் என்ற செய்தியை நான் அவரோடு பகிர்ந்து கொண்டேன். திருமறையை நாம் மிக கூர்மையாக படிக்கின்ற போது திருமறை கற்றுத் தருகிற செய்தி, கடவுள் ஒரு உழைப்பாளி. கடவுள் உழைப்பாளிகளை எப்போதும் போற்றி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நாமெல்லாம் கிராம சிந்தனை நமக்குள் இருந்தது, கிராமத்தோடு நமக்கு தொடர்பு இருந்தது. ஆனால் பல நேரங்களில் நானும் மண்ணும் கடலூர் பகுதியில் இருக்கும்போது அண்ணன் சொல்வார், நான் எங்கள் ஊருக்கு போனேன்னா அப்படியே நான் வயல்வெளிக்கு போயிடுவேன், அந்த மரத்துக்கு எடுத்து உட்காந்துருவேன், அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பகிர்ந்து கொள்வார். ஆனால் இன்று நம்முடைய இந்த நகரமயமான சிந்தனையில் இப்போ யாருக்குமே இந்த விவசாயத்தை குறித்த சிந்தனைகளும் புரிதல்களும் இல்லாமல் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அரிசி எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்ல தெரியாது. ஒருவேளை இந்த ஜியோ கம்பெனி தேங்க்ஸ் தரான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடும். வெட்கோல் எப்படி வருதுன்னு தெரியாது, இது எங்கேருந்து வருது அப்படின்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய்விடும். நமக்கு ஒரு நல்ல பாடத்திட்டம் இருந்தது, நாட்டு நலப்பணி திட்டம். அப்போ மாத வருடத்துக்கு ஒரு முறை ஒரு 10 நாள் கிராமத்துக்கு அழைத்து சென்று அங்கே அந்த நாட்டு நலப்பணி வழியாக அந்த விவசாயத்தை பார்க்க வைப்பார். ஆனால் இன்று அதெல்லாம் மாறிவிட்டது, அதற்கான நேரம் இல்லை. மக்களுக்கு வேகமாக பிள்ளை வளர்க்க வேண்டும். ஒருத்தர் எல்கேஜி 3 வயசு கூட ஆகலை, ஒரு குழந்தைய நான் எல்கேஜி சேர்க்க போகிறேன் அப்படின்னாரு. ஏங்க இன்னும் வயசு குழந்தை வளரட்டும்? இல்லை, என்னுடைய நோக்கம் என் குழந்தை படித்து பெரிய மருத்துவராக மாறணும். ஏங்க அது 3 வயசுல ஆக போகுது, அதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, குழந்தையா வளங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்ளும். ஆகவே இன்று நம்முடைய நோக்கங்களில் இந்த பசுமையும் இந்த மகிழ்ச்சியும் இந்த இயற்கையான அழகியலும் உடனில்லை என்பதை நாம் எப்போதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமறை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி, கடவுள் ஒரு விவசாயி, இந்த உலகத்தை படைத்து நல்லது என்று காண்கிறார். அவர் மனிதனை தன் கரத்தாலே பிசைந்தார், மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். அவர் இறைவன் மண்ணோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறது, அவர் மண்ணின் வழியாக மனிதனை உருவாக்குகிறார். ஆகவே கடவுள் ஒரு உழைப்பாளியாக ஒரு சூழலில் நாம் திருமறை விட்டு விலகி செல்வதும் நம்முடைய தமிழ் மரபை விட்டு விலகி செல்வதும் மிக மிக வேகமாக வளர்ந்தது. ஏனென்றால் இந்த திருமறையில் நாம் பார்க்கின்ற செய்தியும் நமக்கு திருமறை கற்றுத்தருகிற செய்தியும், இறைவன் ஒரு படைப்பாளர், அவர் ஒரு திராட்சை தோட்டக்காரர், அவர் ஒரு விதைப்பாளர் ஊமையை சொல்கிறார், விதை விதைக்கப்பட்டு அந்த ஊமையை சொல்கிறார். இவையெல்லாம் அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மக்களோடு இருந்த உறவையும் நமக்கு சொல்லுகிறது. அவர் பார்க்கின்ற செய்தியை நமக்கு திருமறையில் அவர் சொல்லுகிறார். ஆகவே திருமறை மிக தெளிவாக சொல்கின்ற செய்தி, மக்களோடு திருமறைக்கான உறவு அதிகமாக இருக்கிறது. இறைவன் இந்த உலகத்தை அவர் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் மனிதர்களை படைத்திருக்கிறார். ஆகவே இறைவனுக்கு இந்த இயற்கை சார்ந்த வாழ்வு மிக மிக அவசியமாயிருக்கிறது. இதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த எருசலேம் தேவாலயம் அந்த ஆலயத்துக்குள்ளே வருகின்ற மக்களை மாத்திரமே யோசித்தது, ஆலயத்துக்கு வெளியே இல்லாத இருக்கின்ற மக்களை குறித்து யோசிக்கவில்லை, அவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வாழ்விழந்து இருக்கிறார்களோ அவர்களை எல்லோரும் திருச்சபைக்குள்ளே அழைத்து வந்து அந்த திருச்சபையை உலகம் முழுவதும் பரவ செய்தார். அந்த திருச்சபையை ஏதோ ஒரு புனித இடம் என்று சொல்வதை மாற்றி புனித இடம் மக்கள் மத்தியிலே இருக்கிறது, மக்களோடு இறைவன் இருக்கிறார் என்ற செய்தியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கற்றுத்தருகிறார். ஒருவேளை உலக வரலாற்றில் மானிடவியல் வரலாற்றை நாம் எடுத்து படித்தோம் என்றால், மானிடவியல் வரலாற்றில் இயற்கை தான் முதன்மையாக இருக்கிறது. நேச்சுரலிசம், இயற்கை முதல்வாதம். இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழ்ந்தார், இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டு வாழ ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் மனிதனுடைய இயற்கை வாழ்வியலுக்குள்ளே கற்பனைகள் உள்நுழையும் போது, கற்பனை சிந்தனைகள் வளர்த்தெடுக்கின்ற பொழுது, இந்த
இந்த ரொமான்டிசிசம், கற்பனை முதல்வாதம், கற்பனையை முன்னிறுத்தி கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் அவர் எங்கோ இருக்கிறார், அவரை காண வேண்டும் என்றால் ஒரு சில மந்திரங்களை சொல்வதன் வழியாக காணலாம், அவர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்ற புராணங்களை உருவாக்கி மக்களுடைய வாழ்விலை திசை திருப்பினார். அப்படி திசை திருப்புகின்ற சிந்தனையிலிருந்து மக்களை மீண்டும் தெளிவுற செய்கின்ற சிந்தனையை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்து தந்தார். என்ன செய்தார்? இல்லை இல்லை, மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் கடவுளுக்கு சொந்தக்காரர்கள், எல்லோரிடத்திலும் கடவுள் இருக்கிறார், உங்களிடத்திலே நான் இருக்கிறேன் என்று கற்றுத் தருகிறார். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி என்ற உறவியலை கற்றுத் தருகிறார். உணர்வுமயமான வாழ்வியலை கற்றுத் தருகிறார். அப்போ உண்மை இயலுக்கு திரும்புங்கள். உலகம் முழுவதிலே உலகத்துக்குள் இருந்த கருத்தியல் எப்படி இருந்தது என்றால் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்ற இயற்கை முதல்வாதம் இருந்தது. பிறகு புராணங்கள் உருவாகின்ற போது, மக்களை ஏமாற்றுகிறவர்கள் உருவான போது, இல்லை இல்லை, கடவுள் கற்பனையில் இருக்கின்றார், 7 கடல் தாண்டி இருக்கிறார், இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார், அவரை அணுக வேண்டும் என்றால் இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை வளர்ந்திருந்தது. மீண்டும் உலகத்துக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகின்ற செய்தி, இல்லை இல்லை, கடவுள் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களோடு பயணிக்கிறார், உங்களோடு வாழ்கிறார். யாரெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறீர்களோ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று நம்மோடு இருக்கின்ற இறைவனாக இருந்தார். இந்த உண்மையியல், ரியாலிஸ்டம், உண்மையியல். அப்போதுதான் இந்த உலகத்திற்குள்ளே கற்பனைகள் அதிகமாக இருக்கின்ற போது உண்மையை மையப்படுத்தி பௌத்தம் உருவாகிறது, உண்மையை மையப்படுத்தி கிறிஸ்துவம் உருவாகிறது. உலகம் முழுவதும் உண்மையை மையப்படுத்தி சிந்தனைகள் வளர்க்க ஆரம்பிக்கிறது. ஆகவே இந்த யூத சமயத்துக்குள்ளே கற்பனை இருந்தது, கிறிஸ்தவம் உண்மையை சொல்லித் தருகிறது. இந்திய தேசத்துக்குள்ளே பார்ப்பனம் வளர்ந்தது, பௌத்தம் உண்மையை சொல்லித் தருகிறது. உலகத்துக்குள்ளே கிரேக்க மயமாதல் வளர்ந்திருந்தது, கிரேக்க புராணங்கள் உருவானது, புனைவுகள் உருவானது, ரபனிக் லிட்ரேச்சர் உருவானது, பிறகு துன்புறுத்தலை காணுகின்ற சிந்தனைகள் உருவானது. ஆகவே கற்பனையிலிருந்து கடவுள் நம்மை உண்மைக்கு நேராய் திருப்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை உண்மைக்கு நேராய் திருப்பி வழிநடத்தினார். உலகம் முழுவதும் உண்மைக்கு நேராய் திரும்பி ஒரு விடுதலை சித்தாந்தத்தோடு மக்கள் வாழ்விலை மையப்படுத்தி உருவானது. ஆனால் இன்றைய சூழலில் உலகம் முழுவதும் இந்த மீண்டும் கற்பனை சிந்தனைகள், கற்பனைகள் உருவாகிறது. எப்படின்னா, பல்வேறு புனைக்கதைகளை சொல்வது, புராணங்களை சொல்வது, இந்த புராணங்களை மையப்படுத்தி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்வது. இன்று தை திங்கள் நம்முடைய பொங்கல் வழிபாட்டை கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் விழாவில் எந்த சூழலிலும் இதிலே கடவுள் முதன்மைப்படுகிறாரா? இல்லை, மக்கள் முதன்மைப்படுகிறார். ஆனால் இன்று பார்ப்பனியம் உள்ளிட்டு மகா சங்கராந்தி என்ற விழாவாக மாற்றுகிறார்கள். இதற்கான குறிப்புகள் நாம் தமிழ் இலக்கியத்தில் பார்க்க முடியாது. பொங்கல் கொண்டாடிய குறிப்புகள் சங்ககால இலக்கியங்கள் இருக்கிறது. நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுகிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின்செல்வார் என்ற வரலாற்று தமிழ் இலக்கியங்கள் மிக தெளிவாக சொல்கிறது. ஆனால் இன்று பொங்கல் விழாவை சூரிய பகவானை வழிபடுவது, இந்திரனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டது, அந்த பொறாமையில் தான் போகி பண்டிகை உருவானது என்ற சித்தாந்தங்களை உட்படுத்தி, அதாவது மக்களை அழிவுபடுத்துகின்ற சித்தாந்தங்களை உட்படுத்தி, அதிலிருந்து பீடை போக வேண்டும் என்றால் 3 பூக்களை எல்லோரும் கட்ட வேண்டும், கட்டினால் பீடை போய்விடும் என்று ஒரு மக்கள் விழாவை, மக்கள் பண்டிகையை பார்ப்பனமயமாக மாற்றி இதிலே சூரிய நமஸ்காரம் செய்வது, இந்த விழாவில் பொங்கலை சூரியனுக்கு படைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் முன்னிறுத்தி செய்யப்படுகின்ற செயல்பாடுகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால் மக்களோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு திருமறை தெளிவாக சொல்கிறது, கடவுள் மக்களோடு இருக்கிறார். நம்முடைய பொங்கல் விழாவும் மக்களுக்கான விழா என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தமிழ் வாழ்வியல், தமிழுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்றால் நிலம் சார்ந்த வாழ்வியல். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை என்று நிலங்களை 5 வகையாக பிரித்துக் கொண்டார். மலையும் மலையை சார்ந்த இடமும், காடும் காடும் சார்ந்த இடமும்,
வயலும் வயலை சார்ந்த இடமும், கடலும் கடலும் சார்ந்த இடமும், மணலும் மணலை சார்ந்த இடம் என்று மக்களுடைய வாழ்வியல் மையப்பட்டு அந்த மருத இலம் வயலும் வயலை சார்ந்து விவசாயத்தை முன்னிறுத்தியது. ஆகவே இன்று ஆற்று பாசனத்தில் வாழ்வு தொடங்கி எங்கெல்லாம் வாழ்வில் செழுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் மக்களுக்கான விளை பொருட்கள் கிடைக்கிறதோ அங்கே நாகரிகம் வளர்ந்தெழுந்து மிக அழகாக ஏற்று கலையே ஆக்கு சோரே என்று புறநாறு செய்திகள் முன்னிறுத்துகிறது. ஆகவே நம்முடைய தமிழ் இலக்கியம் மிக அழகாக குறிப்பிடுகிற செய்தி இங்கே உழவரை போற்றி உழவரை முன்னிறுத்துவது. ஆகவே இன்றைய இந்திய அரசியல் அமைப்பில் இந்திய அரசாங்கம் இந்தியா என்று உருவாகின்ற போது, பிரிட்டிஷிலிருந்து விடுதலை பெற்று நாம் முன்னிறுத்தும் போது குமரப்பா என்கின்ற வேளாண்மை சிந்தனையாளர் இருந்தார். அவர் சொன்னார், இந்தியாவில் உயிரினச் சூழல் பொது உடைமை உருவாக்குவது, ஆலைகளை உருவாக்குவது ஒரு புறம் இருக்கட்டும், தொழிற்சாலைகள் உருவாக்குவது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் பொது உடைமை சிந்தனை, உயிர் சூழல் பொது உடைமை உருவாக்க வேண்டும். பயோ சோசியலிஸ்ட், எக்கனாமிக்கல் சோசியலிஸ்டை உருவாக்க வேண்டும். அனைத்து தர மக்களையும் பட்டினியின்றி வாழச் செய்ய வேண்டும். அந்த ஒரு அரசியல் பொருளாதாரத்தை அவர் முன்னிறுத்தினார். ஆனால் இன்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறதா என்றால் அது ஒரு கேள்வியாகவே இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஜஸ்டிஸ், உற்பத்தி எல்லோருக்கும் பகிரப்பட வேண்டும், எல்லோரும் திருப்தியுடன் வாழக்கூடிய ஒரு நிதி சார்ந்த அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆனால் இன்று நாங்கள் விவசாயத்தை பெருக்குகிறோம், வேளாண்மையை பெருக்குகிறோம், பசுமை புரட்சியை உருவாக்குகிறோம், வெண்ணை புரட்சியை உருவாக்குகிறோம், நீல புரட்சியை உருவாக்குகிறோம், மஞ்சள் புரட்சியை உருவாக்குகிறோம் என்று வேக வேகமாக புரட்சியை உருவாக்கி காடுகளை அழித்து, கடலை மாசுபடுத்தி, வான்வெளியை மாசுபடுத்தி, குடிநீர் பஞ்சம் வரை நம்மை கொண்டு வந்து விட்டுவிட்டார். ஆகவே இங்கே நமக்கான உணவு மிக தெளிவாக இருந்தது. யாரெல்லாம் எந்த நிலத்தில் வாழ்ந்தார்களோ அந்த நிலத்தின் உணவை உட்கொண்டார்கள். மலையில் வாழ்ந்தார்களா மலைக்கான உணவை உட்கொண்டார்கள், வயலில் வாழ்ந்தார்களா வயலுக்கான உணவை உட்கொண்டார்கள், நெய்தல் பகுதியில் வாழ்ந்தார்களா அவர்கள் மீன் வகை உணவுகளை உட்கொண்டார்கள். ஆனால் இன்று உலகமயமாதல் என்ற சிந்தனை உருவாக்கி நம்முடைய உணவு முறை மேலை நாட்டு கலாச்சாரத்தோடு இப்போது எல்லோருக்கும் பீஸா பர்கர் பிடிக்கிறது, எல்லோருக்கும் சைனீஸ் ஃபுட்டு பிடிக்கிறது, எங்களுக்கு இந்த ஊருக்கு இட்டாலியன் ஃபுட்டு நல்லா இருக்கு. ஆனால் இவையெல்லாம் நம் நிலத்தோடு வாழ்கின்ற நமக்கு உடலுக்குள்ளே கேடை உருவாக்கும். எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அந்த நிலத்தின் உணவுதான் நம்மை பலத்தோடு வைத்து. நாங்கள் அதில் ரொம்ப மகிழ்ச்சியா நானும் அண்ணன் சொல்லுவோம், நாங்கள் கடலூர்ல இருந்தோம், நாங்கள் கடல் உணவை சாப்பிட்டுட்டே வாழ்ந்துருக்கோம். ஆனால் இப்போது அது வருத்தமா இருக்கு, மீண்டும் கடலூர் போயிடலாமா அப்படின்னு தோணும். ஆகவே இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலும் இயற்கை சார்ந்த உணவும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இன்று தாராளமயம், தனியார் மயம், உலகமயம் இவையெல்லாம் உருவாக்கி இதுவரை 3.5 லட்சம் விவசாயிகளை தற்கொலை செய்திருக்கிறோம். வாழ்வை அவர் முடித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவர் மிக அழகாக சொல்வார், விவசாயிக்கு மானம் இருக்கிறது, அவன் ஒரு நாளும் கடன் வாங்கிவிட்டு ஓடிவிட மாட்டான், ஒரு நாளும் கடன் வாங்கிவிட்டு டாட்டா காட்ட மாட்டான், ஏமாற்ற மாட்டான். என்னால கடன் கொடுக்க முடியல, நான் செத்துறேன். மானத்தோடு வாழ்கிறவன் தான் விவசாயி. அவன் யாருக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறான்? நாம் சோற்றில் கை வைக்க வேண்டும் என்றால் அவன் சேற்றில் கை வைத்தே ஆக வேண்டும். அவர் கை வைக்காமல் நமக்கு உணவில்லை. இன்று இந்திய தேசம் விவசாயிகளை மறந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம்முடைய தலைநகரிலே போராடி கொண்டிருக்கிறது. அதை குறித்த கவலை இல்லாமல் மிக வேகமாக பல்வேறு விஷயங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது, எல்லோரும் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் திருப்தியோடு வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை தான் நம்முடைய கிறிஸ்துவம் நமக்கு சொல்லித் தருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அனுசிங் அப்படின்றவரு விவசாயம் பண்றார். அவருக்கு 1.5 லட்சம் கடன் இருக்கிறது. அவருடைய டிராக்டர்லாம் எடுத்துட்டு போயிடறாங்க. அப்ப அவர் விவசாயம் செய்யறதை அவரால் விட முடியல. அவர் 2 பிள்ளைகள் ராதாவை குந்தி 2 பேரையும் அடைச்சு அவங்க மேல மாட்டுக்கு ஏற்ற வேண்டிய அந்த நுகத்தடிய மேல ஏற்றி அதுல விவசாயம் செய்யும். எதுக்கு பதிலாக அவருடைய பிள்ளைகளின் மேலே
அந்த நுகத்தடியை ஏற்றி விவசாயம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய அவல நிலையை இப்போது இருக்கின்ற நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உழைக்கிறவர்களுக்கான கூலி, உழைப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது, எனக்கான நிலம் இருக்கிறது, எனக்கான விவசாய சிந்தனை இருக்கிறது. ஆனால் என் நிலத்தையும் என் சிந்தனையும் என்னுடைய ஆற்றலையும் வழிகடிக்க செய்து நான் 3 சட்டங்களை கொடுக்கிறேன், இது உனக்கு லாபகரமாக இருக்கும் என்று இந்த விவசாய நிலத்தையும் பிடித்து கார்ப்பரேட் கொடுக்கிற சிந்தனைகள் வளர்ந்திருக்கிறது. ஆனால் திருமறை மிக அழகாக சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற என் நுகம் அழுத்தார், என் சுமை லகுவார். பிள்ளைகளை வைத்து பிள்ளைகளின் மேலே நுகத்தடியை வைத்து விவசாயம் செய்ய வேண்டும் என்ற அவல நிலை இந்திய தேசத்துக்கு வந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த நுகத்தை சும, உன்னோடு சேர்ந்து நானும் சுமந்து உனக்கான துன்பத்தை நீக்குவதற்கு நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை பண்படுத்துங்கள், பாதுகாத்துக் கொடுங்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தை படைத்துவிட்டு கடவுள் நல்லது என்று கண்டார். அன்புக்குரியவர்களே, விவசாயிகளுடைய உழைப்பு இல்லை என்றால் நமக்கான உணவில் அதை எந்த ஆலையிலும் எந்த தொழிற்சாலையிலும் எந்த டேட்டா காலையும் நம்ம வாங்க முடியாது. அது மண்ணில் இருந்து வருகின்ற இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உழைத்து கொண்டிருக்கின்ற உழைப்பாளர்களான விவசாயிகளோடு நாம் இணைந்து மகிழ்வு கொள்வோம். அவருடைய வாழ்வுக்காய் நம்மால் முடிந்த ஒரு செயல்பாட்டை அவருடைய விவசாய போராட்டத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு இணைந்து கொள்வோம். விவசாய பொருட்களை தேடி கண்டுபிடித்து வாங்கும். ஆர்கானிக் ஃபுட் சொல்றாங்க, தேடி கண்டுபிடித்து நல்ல உணவை உட்கொள்ளும். இல்லை வேக வேகமாக ஃபாஸ்ட் ஃபுட் உணவை உட்கொண்டு வேக வேகமாக உடலில் இருக்கின்ற பழுதடைந்து ஃபாஸ்ட்டாக பழுதடைந்து கிட்னி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும், நுரையீரல் சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிடும். அதற்கான கால அளவு கடவுள் கொடுத்திருக்கிறார். எத்தனை ஆண்டு அது வாழ்ந்தது, பலத்தோடு இருந்து அது பாட்டு இயங்கிட்டு இருக்கும். அந்த இயக்கத்தை நாம் உட்கொள்கின்ற ஃபாஸ்டான உணவுகள் குறைத்து விடுகிறது. ஆனால் நல்ல உணவுகளை தேடி கண்டுபிடிப்போம். அந்த நல்ல உணவுக்காய் உழைத்துக் கொண்டிருக்கிற விவசாயிகளுக்காய் நம்ம எப்போதும் நினைவு கூறுவோம். ஒருவேளை விளைபொருட்களை நாம் அதிக விலை கொடுத்து வாங்க முயற்சி, நேரடியாக உழைப்பாளர்களுக்கு வாங்க முயற்சி செய்வோம். ஒருவேளை உழைப்பாளருக்கு எதிராக இருக்கிற சூழ்ச்சிகள் எல்லாம் மிக விரைவிலே இறைவன் அப்புறப்படுத்துவார். ஒரு பெரிய நான் தான் பெரிய மிராஸ்தார், நான் தான் தலைவர், எனக்கு எல்லாமே இருக்கிறீங்க என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது விவசாயிகளுடைய கூட்டமைப்பை கண்டு அஞ்சி நடுங்குகின்ற ஒரு சூழல் வந்துவிட்டது. இது ஒரு வெற்றிக்கான அடையாளம். இந்த வெற்றிக்கான அடையாளத்தை மக்களோடு இணைந்து செயல்படுத்த இறைவன் எப்போது முயற்சிக்கிறார். இறைவனுடைய சிந்தனையில் நாமும் நினைவு கொள்வோம். இறைவன் நம்மை வழிநடத்தி இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய நல்வாழ்வுக்கு நல்ல ஈவுகளை தொடர்ந்து அளிப்பாராக. இறைவன் தாமே இந்த திருமுறை வாக்குகளை ஆசீர்வதிப்பார். சராசரங்கள்
சமைச்சாலும் நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா தூங்கி எடுத்து மறுபடியும் அவங்க வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்க தான் கொடுத்து வச்சவங்க. அப்புறம் இந்த கெட்டவங்க பேச்சை கேட்காம நல்ல வழியில் நடக்கிறாங்கல்ல, அவங்கள தான் கொடுத்து வச்சவங்க நாம அப்படின்னு நான் சொல்ல. ஒன்னா சங்கீதம் இருக்குதுல்ல, தாவீது ராஜா அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒன்னா சங்கீதத்துல எப்படி எப்படி இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதை நம்ம அப்படியே பாட்டாவே பாடிடுவோமா? பாடிடலாம். நீதியற்ற ஆட்சி வேணும்
நம்ம நன்றியும் அவரிடத்துல நம்ம வைக்க வேண்டிய மன்றாட்டையும் இப்போது செய்வோம். நமக்கு யாராச்சும் சின்னதாக உதவி செஞ்சாலே நம்ம நன்றி சொல்கிறோம். நம்ம சாமிக்கு நன்றி சொல்ல தேவையில்லையா? ஆமாப்பா, சாமி இல்லைன்னா வேற யாரும் ஒன்றுமே இல்லை. நன்றி சொல்லுவோமா? இந்த உலகத்தை அழகாக படைச்சி நம்மளையும் இவ்வளோ அழகாக படைச்சி இந்த உலகத்தை நமக்குன்னு பரிசாக கொடுத்த சாமிக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம விடுற மூச்சே அவர் கொடுத்தது தான். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான சாப்பாடு, துணிமணி, முக்கியமாக தண்ணி கிடைக்க செஞ்ச சாமிக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த நாள்லேயும் லிவர் கோயில்லையும் கொரோனா பாதிப்புலையும் நமக்கு எந்த சேதமும் வராமல் பாதுகாத்த சாமிக்கு நன்றி சொல்லுவோம். 2021 புதிய ஆண்டை காண செஞ்ச நம்ம சாமிக்கும் நன்றி செலுத்துவோம். இப்போ தமிழர் திருநாளை இங்கே சைதாப்பேட்டை சபை மக்களோட கொண்டாட செஞ்ச சாமிக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சாமிக்கு நன்றி சொல்லிட்டோம். அப்படியே நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சாமி கிட்ட கேட்கிறோம். நல்ல மொழி சாமி கிட்ட பேசுவோமா? படைப்பாளரான கடவுளே, நீங்கள் படித்த படிப்புகளை வந்ததற்கு நன்றி. நல்ல அறிவியல் சாமி செய்கிற வேலையை நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். ஒழிக்கும் மக்களையும் விவசாயிகளையும் உம்மோடு காத்துக்கிற நேரத்தை ஒப்படைக்கிறோம் சாமி. அவங்க செய்கிற காரியங்களை நீங்கள் வாய்ப்பு செய்கிற அவங்க குடும்பங்களையும் பொறுப்பெடுத்து கொடுக்குற சாமி. சமாதானமும் சந்தோஷமும் எப்பொழுதும் எல்லாருடைய குடும்பத்திலையும் இருக்கணும் சாமி. நீங்கள் குடும்ப தலைவராக இருந்து வழிநடத்துகிற ஆட்சியாளர்கள் உங்களுடைய கைதிகளை ஒப்படைக்கிறோம். அவங்க நடைமுறையில் நல்ல ஆசிரியர்களையும் அவர்களுக்கு நல்ல ஆலோசகராக இருந்து வழிநடத்துகிறது. மக்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறது சாமி. நீங்கள் உங்களுடைய கைகளிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். நீங்கள் வழிநடத்துகிற சாமி. ஆமென். எங்களை உருவாக்குனவரே, எங்களுக்கு உணவு கொடுப்பவரே, நானே உணவு என்று சொன்னவரே, அந்த உணவு உருவாக்குற மக்களுக்கு இன்னைக்கு எத்தனை பாடுங்க. பெரிய பெரிய பணக்காரவங்க காசை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஏரோப்ளைனில் பறந்து போயிடுறாங்க. ஆனால் ஏழைங்க வாங்கின கூலிக்கு அவங்க பொருட்களை அடமானமாக எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க உயிரிழந்தே எடுக்கிறாங்க இந்த அரசாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதையுமே பார்த்துக்காம டிவியும் செல்ஃபோனையும் ஓடிக்கிட்டு அதுதான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்பா, நீங்கள் இந்த நாளில் அந்த விவசாயிகளை நினைக்க நீங்கள் கொடுத்த இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் உங்களுக்கு பிடிக்கிறோம் அப்பா, உங்களுக்கு போற்றோம் அப்பா. இப்போது ஒரு ஆயரையா அவர் சொன்னது கூட நாங்களும் விவசாயிகளுக்கு உதவி செய்கிற மாதிரி விவசாய பொருளை விற்கிற சந்தையில் போய் பொருள்களை வாங்கவும், பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கி ரிலையன்ஸ்காரருக்கும் மற்ற காரனுக்கு காசை கொடுக்காம ஏழைகளுக்கு காசு கொடுக்குறவங்களா எங்களை மாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த நேரத்துலையும் கரெக்டாகவே வந்திருக்கிற ஆயர்களுக்கு இதுவரையும் நாங்கள் உங்களை கருத்துக்குள்ளாக கொடுக்குறோம்ப்பா. அவங்கள பாதுகாருங்க. அவங்க கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் துடிக்கிறோம். உங்கள் இளம் வயதில் உங்களோட நட்சத்திர பேருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாகவே பொங்கல் நாளில் வெளி விஷயங்களுக்கு போகாமல் இது இயேசுக்காக கடவுளுக்காக காலையில் 8:15 மணிக்கே வந்து தங்களை காத்து உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த பிள்ளைகளையும் அவங்க அழைச்சிட்டு வந்த ஆயரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையில் கலந்து கொள்ளாமல் கேட்ட இறை செய்தியை கேட்காம போனவங்க மனசுலையும் நீங்கள் பேசணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கரெக்டாகவே இதோ இந்த வழிபட்டை நீங்கள் தான் நடத்துனீங்க, நீங்கள் இல்லாமல் எதையும் நடத்த முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. கரெக்டாகவே இங்கே வந்திருக்க நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிற உணவு உங்களை பார்க்க சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப துடிக்க நீர் இந்த உலகத்தில் ஒரு விவசாயி தாய் வயிற்று வழியாக வந்தீங்க அப்படின்றத நினைவு
கொடுத்து அந்த தாய் தான் உலகத்திலுடைய உலக மனுஷனுக்கும் இறைமக்களுக்கும் ஒரு தூணா இருந்தாங்கிறத நினைச்சு நாம இதில் அர்ப்பணிக்க ஜெபிக்க இந்த கூறுகை நம்ம ஒப்படைக்கலாம். சாமி ஆசீர்வாதம் சொன்னது போல இந்த மக்களுக்கான நாள், மக்கள் வழிபாடு. ஒற்றை ஆசீர்வாதம் மட்டும் போறதில்லை, ஆசீர்வாதம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். நம்ம பின்னாடி பாடுங்க. ஆசீர்வாதம் சொல்றதில்ல பின்னாடி சொன்னீங்களா? பெத்தவராம் சாமி ஆளவரும், உடன்பிறப்பு உறவு உத்தமரிய சுதந்த ஒரே உலகிற்கான அருளும் சுத்தராமாவி ஏற்கிறோம் ஒத்துமையும் அறிவோம் நித்தனித்தோம் அது எல்லோரும் கூட நிலவிட வேணுமே. நிறைய பாடலாம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அதனால எல்லாத்தையும் சேர்ந்து பாடலாம். பாட்டு புத்தகத்தில் வீடு பகுதியில் இருக்கு 16வது பகுதி. நிறைய பாடலாம். மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா அனைத்து காத்தவா உலகனைத்து படைத்தவா அனைத்து காத்தவா உலகனைத்து படைத்தவா இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா இயேசு நாயகா என் நேச நாயகா இயேசு நாயகா என் நேச நாயகா ஆசியாத சுதனுமக்கு மங்களம் சதா ஆசியாத சுதனுமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா ஞானவாரியே திருவாரவாரியே ஞானவாரியே திருவாரவாரியே ஆனந்த சுதாமி உமக்கு மங்களம் சதா ஆனந்த சுதாமி உமக்கு மங்களம் சதா மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களத்து மங்களம் சதா. எல்லாருக்கும் தோன்றோம். ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து வந்திருக்கிற ஆயுத மக்களையும் இளைஞர்கள் அந்த ஒரு நாள் நம்முடைய ஆலயத்துக்காக